கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் எத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, எத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க பலனா இல்ல. இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இத்தனையும் சகித்து நான் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறேனே, அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் டுடே இந்த நேரம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இத்தனையும் சகித்து, இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் நான் கர்த்தருடைய இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன் என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்கெல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. அந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க. எத்தனையோ பேத்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் கிருபைன்னு சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது ஏசப்பா உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. சொல்லுங்க, எனக்கு நல்லவரே ஓ வல்லவரே கிருபை உள்ளவரே. உனக்கு நல்லவராக இருந்தார், உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார், மித்த மனுஷன் மாதிரி உனக்கு தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா தம்பி, என்னைக்கோ போயிருப்பாரு. ஆனா உனக்கு நல்லவராக இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல. யோசி, அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் நடந்த பாதைகள் அறிந்தவர் நீரே, இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. உன் கண்ணீர்ல உபத்திரவத்துல உன் வெறுமையில உன்னை நடத்தி வந்ததை நினைச்சே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தம் எவ்வளவு சத்தமா முடியுமோ. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். அவனும் எவனும் எனக்கு தேவையில்லை, உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே
நல்லவர் என் செல்ல ஏசப்பா கிருபை உள்ளவரே எனக்கு நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. கையை தட்டி ஏசப்பாட அன்பை ருசிச்சு அவருக்கு உனக்கு கொடுத்த வசனம் சொல்லுதுல, அவரை காலை தோறும் புதிதாக இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற, காலையில் இருந்துச்சு அலாரம் சவுண்ட கேட்கிற, அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு 1 2 3 என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். சொல்லுங்க, என்ன நடத்தி யோசி உண்மைதான தினம் சுமந்து. ஓ நல்லவரே நல்லவரே எனக்கு, ஓ நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே எனக்கு, ஆமா கிருபை என்ன நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து கையை தட்டி என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து கிருபை என்ன நடத்தி. இத்தனை பிரச்சனையிலையும் என் சத்துருக்களை முறியடிக்க முடிய பலனை கொடுத்தீங்களே, சகிக்கிறதுக்கு பலன் கொடுத்தீங்களே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. யோசி திரும்பி பார், இதுவரை என்னையும் நன்றி சொல்லி உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும் அப்பா, உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். எனக்கு நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். சொல்லு சொல்லு, ஆமா ஆமா, ஓ கிருபை. ஓ என்ன நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, ஆமா என்ன நடத்தி உங்க கிருபை, தினம் சுமந்து நடத்தி என்ன தினம் சுமந்து. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஒவ்வொரு சொட்டுக்கும் விலைமதி உண்டு. என்னுடைய கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நாடு ஏசப்பா உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். எனக்கு நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவரே, ரொம்ப ரொம்ப நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். என்ன நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து நடத்தி வந்தது உங்க கிருபை, தினம் சுமந்து வந்தது உங்க கிருபை. என்ன நடத்தி வந்தது உங்க கைய உயர்த்தி கிருபை. ஓ நல்லவரே வல்லவரே, கையந்தட்டி ருசிச்சு கிருபைய எங்க நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. ரொம்ப ரொம்ப நான் நிற்பதும்
நடத்தி நடத்தி தின சுமந்து சுமந்து ஆமா நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் உங்க கிருபைதான் என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். சொல்லுங்க சுமந்து வந்தது உங்க கிருபைதான். உங்க கிருபை எனக்கு போதும் நாடி உங்க தயவு எனக்கு போதுமா போதுமா உங்க ரொம்ப நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் ரொம்ப ரொம்ப நடத்தி நடத்தி சுமந்து சுமந்து நடத்தி வந்தது உங்க கிருபைதான். சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே எனக்கு ரொம்ப நல்லவரே சர்வ வல்லவரே. கையை வைத்து சொல்லுங்க. நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் ரொம்ப ரொம்ப நாள் எனக்கு கிருபை உள்ளவரே. சொல்லுங்க உங்க கிருபை எனக்கு போதும் உங்க தயவு எனக்கு போதும் உங்க கிருபை எனக்கு போதும் உங்க தயவு ரொம்ப ரொம்ப நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. எவனும் தேவையில்லை உனக்கு, எவளும் தேவையில்லை. அவன் வேணும் இவன் வேணும் வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கர்த்தர் வாழ்க்கையில விட்டு தூர வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன பேச. திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்களை சேர்க்கணும்னு சொல்லி தயவு செய்து மகனே மகனே தம்பி தங்கச்சி நினைக்காத. போனது போனதாவே இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? போனவங்க போனதாவே இருக்கட்டும், போனவளாவே இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்களை சேர்க்கணும்னு மட்டும் நினைக்காத. கர்த்தர் அவங்க இல்லாம நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானம் தான் இருக்கிறீங்க, ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவில்லையே, ஒன்னும் நீ ஒண்ணு சோறு இல்லாம ரோட்ல தெரியலையே, நல்லா அது காட்டிலும் அவங்க இருந்த போது காட்டிலும் இப்போ நல்லா தானே இருக்கிற. So don't worry. உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார். தைரியமாறு கையை உயர்த்தி மட்டும் சொல்லு, ஆமென் ஆமென் ஆமென். சும்மாயிருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
எது உங்க வாழ்க்கையில நடந்தாலும் அது கர்த்தருடைய திட்டம் தான். எது நடந்தாலும், whatever happens in your life, it's a part of God's plan. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சதை யாரும் சபிக்க முடியாது. The one God has blessed you, no one can curse. கர்த்தர் ஆசீர்வதிச்சதுதான். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணதுதான். கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னு சித்தம் வைத்ததுதான். இல்ல உயர்த்திட்டு இருக்கிறாருன்னா உயர்த்திட்டு இருக்கிறதா. அதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. உங்க பாஷையில கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா, எந்த கொம்ப நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா பண்ணிட்டதுதான். ஆசீர்வதிச்சதுதான். எவ்ரிதிங் இட்ஸ் இன் காட்ஸ் பிளான், இட்ஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். என்னமா ஆச்சு பாட்டி, நீங்க சொல்லுங்க, யோபுக்கு என்ன ஆச்சு? எல்லாமே போச்சு. அது காட்ஸ் பிளான். இட்ஸ் a part of God's plan. அவனை பார்க்கறது எப்படி? அவன் ஆண்டவரை விடுறானா? அவன் ஆண்டவரை ஸ்டாப் பண்றானா? ஆண்டவருடைய வர்ஷிப் அவன் நிறுத்துறானா? அவன் பண்ற ஜபத்தை நிறுத்துறானா? என்ன விட்டு கொடுக்கறானா? இல்லையே, கொடுக்கலையே. ஆனா கர்த்தருடைய பிளான் என்ன? ஆசீர்வதிக்கிறது. யோபு இதற்கு பின்பு வாசிக்கிறோம். யோபு 42வது அதிகாரம் 16வது வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் சந்தோஷமா செல்வ செழிப்போடு ஆசீர்வாதம், அவன் மேல இருந்த அந்த அபிஷேகம், அவன் மேல இருந்த அந்த உயர்வு, அந்த ஆசீர்வாதம் யாருனாலும் தடுக்க முடியலையே. கர்த்தர் கொடுத்தார்னா அதை நன்மைக்கு எதுவா தான் கொடுப்பார். நீங்க அவரை விடக்கூடாது. எப்பேற்பட்ட உபத்திரம் வந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும், எனக்கு தெரியும் என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அவர் ஆராதிக்கிறத நான் நிறுத்த முடியாது. அவரே எனக்கு நிறுத்தலைன்னா நான் நிறுத்துறேன். நீங்க உடஞ்சு போய் உட்கார்ந்துடுறீங்க. அது நடக்கலைன்னா ஏன் உடனே? கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்காரு. ஒரு நாள் அபிஷேகம் பெற்ற அந்த நாள்ல எவ்வளவு சந்தோஷமா ஓடி இருப்பீங்க. எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, எனக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். சிலவங்க தூக்கம் இல்லாம ஒரு வாரம் பைபிள் டைரி மேல இருந்து நான் பார்த்திருக்கேன். ஏன் இப்ப அது இல்ல? உடனே ஒரு போராட்டம், ஏன் உடஞ்சு போயிருங்க? எழும்பி நில்லுங்க, சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. கர்த்தர் எனக்கு பண்ணின அபிஷேகத்தை, எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை யாரும் மாற்ற முடியாது. அதை எந்த மனுஷனும் தடுக்கவே முடியாது. 2 கரத்தை உயர்த்தி பாருங்க கூட சேர்ந்து ஒரு விசுவாச பாடல. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சவுண்ட். மனிதரால தடுக்க முடியுமா என் அபிஷேகத்தை? மனிதரால நிறுத்த முடியுமா? நீங்க சொல்லுங்களே. மனிதரால தடுக்க முடியுமா என் அபிஷேகத்தை? மனிதரால நிறுத்த முடியுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அபிஷேகம் யாருங்க பண்ணா? அம்மா யாரு பண்ணா? தம்பி உன்னை யாரு அபிஷேகம் பண்ணா? இயேசு. அவர் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். நம்புறீங்களா? அவர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறாரு. நம்புறீங்களா? அப்ப எந்த மனுஷனும் அதை நிறுத்த முடியாது. எந்த யாரு நினைச்சாலும் சரிங்க, அதை நிறுத்த முடியாது. ஏன்னா அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவங்கள காட்டிலும் பவர்ஃபுல்லானவரும் பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடியாது, முடியாது. சொல்லுங்க, முடியாது, முடியாது. என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது. என் ஆசீர்வாதத்தை, என் உயர்வை எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தடுக்க முடியாது. கையத்தல்லியாமே அல்லவா? மனிதரால தடுக்க முடியுமா என் அபிஷேகத்தை? மனிதரால நிறுத்த முடியுமா? மனிதரால தடுக்க முடியுமா? மனிதரால முடியாது. நெவர் முடியாது, முடியாது, முடியாது. என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது. ஆமா, என் அபிஷேகத்தை முடியாது, முடியாது, முடியாது. நம்பர முடியாது. நெவர், சான்ஸே இல்லை. அபிஷேகத்தை தடுக்க முடியாது. அபிஷேகத்தை தடுக்க முடியாது. அக்கினியின் அபிஷேகம், அனல் மூட்டும் அபிஷேகம். அக்கினியின் அபிஷேகம், அனல் மூட்டும்
எழுப்புதலின் அபிஷேகம் அவே கொழுந்து விட்டு ஆமா இயேசுவின் ஆமா முடியாது முடியாது ஆமா முடியாது முடியாது என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது என் அபிஷேகத்தை மனிதரால தடுக்க முடியுமா என் அபிஷேகத்தை மனிதரால நிறுத்த முடியுமா முடியவே முடியாது மனிதர் ஆண்டவன் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆண்டவன் உயர்த்துறாரு ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறாரு முடியாது 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 என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது ஆவியின் அபிஷேகம் என் ஆண்டவரின் அபிஷேகம் அதனால ஒருத்தர் டச் பண்ணவே முடியாது முன்ன மகிமையின் அபிஷேகம் மாறாத அபிஷேகம் மாறாத மாறாத அபிஷேகம் முடியாது முடியாது நெவர் நெவர் முடியாது சான்ஸே இல்லை என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது அபிஷேகத்தை தடுக்க முடியாது இப்படி சொல்லு என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது இப்படி சொல்லு என் உயர்வை தடுக்க முடியாது உயர்வை தடுக்க முடியாது என் ஊழியத்தை நிறுத்த முடியாது ஊழியத்தை நிறுத்த முடியாது 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 வாய்ப்பே இல்லை நவர் நவர் என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது என் உயர்வை தடுக்க முடியாது உயர்வை தடுக்க முடியாது என் ஊழியத்தை நிறுத்த முடியாது ஊழியத்தை நிறுத்த முடியாது என் சபையை தடுக்க முடியாது சபையை தடுக்க முடியாது என் எதிர்காலத்தை தடுக்க முடியாது எதிர்காலத்தை தடுக்க முடியாது 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 பாடு பிசாசு கேட்கட்டும் உன் எதிரிக்கு கேட்கட்டும் சொல்லு முடியாது முடியாது பாசிட்டிவா முடியாது அறிக்கை முடியாது உன் எதிரி கேட்கட்டும் சத்துரு கேட்கட்டும் முடியாது ராஜா முடியாது ராஜா முடியவே முடியாது சர்வவல்ல இயேசு ராஜா கொடுக்கிறார் உன் பாஷா பழிக்காது முடியாது முடியாது என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது அபிஷேகத்தை தடுக்க முடியாது என்ன ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது உயர்வை தடுக்க முடியாது உயர்வை தடுக்க முடியாது என் ஊழியத்தை நிறுத்த முடியாது நம்புறீங்களா முடியாது முடியாது என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது முடியாது ஆமா ஆமா இறங்கி சொல்லு நெவர் நெவர் என் அபிஷேகத்தை என் அபிஷேகத்தை வல்லமையின் அபிஷேகம் உன்னத அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகம் ஹல்லேலூயா அபிஷேகம் ஆக்குமார அபிஷேகம் உருமாற்றும் அபிஷேகம் ஆமென் ஒரு மாற்ற போகிறார் எல்லாம் சேஞ்சா போகுது உன் பாத்திரத்தை நிரப்புறாரு முடியாது
அறிக்கை செய்யவே என் அபிஷேகத்தை, ஆமா ஆமா ஆமா, என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, என் உயர்வை தடுக்க முடியாது, என் ஊழியத்தை தடுக்க முடியாது. மனிதரால தடுக்க முடியுமா? மனிதரால நிறுத்த முடியுமா? சொல்லு. மனிதரால எப்படி முடியும்? ஆசீர்வதிச்சத மனிதரால நிறுத்த கைய தட்டி முடியாது, முடியாது, முடியாது. ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, தடுக்க முடியாது, உயர்வை தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. இப்படி சொல்ல என் வேலைய தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. இப்படி சொல்ல என் ப்ரொமோஷனை தடுக்க முடியாது, ப்ரொமோஷனை தடுக்க முடியாது. என் வீட்டையும் தடுக்க முடியாது, வீட்டையும் தடுக்க முடியாது. உயர்வை தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. எதிர்காலத்தை தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா ஏசையா என் கூட இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். சொல்லு. ஏசையா என் கூட இருக்கிறார், நான் எதற்கும் முடியாது, முடியாது. என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது, அபிஷேகத்தை தடுக்க முடியாது. இப்படி சொல். என் ஊழியத்தை தடுக்க முடியாது. இப்படி சொல்லு. என் ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. என் ஆசீர்வாதத்தை ஏசப்பா ஏற்கனவே ஆசீர்வதிச்சது, ஏசப்பா ஏற்கனவே அபிஷேகம் பண்ணினது, எனக்குண்டான திட்டத்தை போட்டது, தடுக்க முடியாது. எவன் நினைச்சாலும், எந்த மனுஷி நினைச்சாலும், எந்த நண்பர்கள் நினைச்சாலும், எந்த விசுவாசி நினைச்சாலும், எந்த பாஸ்டர்ஸ் நினைச்சாலும், எந்த பாஸ் நினைச்சாலும், எந்த பிரின்சிபல் நினைச்சாலும், எந்த எச்ஓடி நினைச்சாலும், என் ஆசீர்வாதத்தை, என் உயர்வை, என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது. நம்புறீங்க? முடியுமா? அவங்களை காட்டிலும் எல்லாத்திலையும் பெரியவர் இயேசு. அவர் ஆசீர்வதிச்சது தான். அவர் சுகம் கொடுத்தது தான். அவர் உயர்த்தணும்னு வச்சது தான். அது யார் இடையில நுழைஞ்சு மாத்தணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சொன்ன அனுமதிப்பார், அவர் பிளான்ல இருக்கும். ஆனா உன் உயர்வு அவர் கையில இருக்கு. சாத்தான் யோபு தொடர்றதுக்கு இயேசு அனுமதிச்சார். அவர் கெட்டதை கொடுக்கல, அனுமதிச்சார். ஆனா நீங்களும் அந்த டைம்ல மட்டும் இயேசுவை புடிச்சிட்டு தடுக்க முடியாது, என் உயர்வை தடுக்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, என் குடும்பத்தை தடுக்க முடியாது, எனக்கு வச்ச மேன்மையை தடுக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தாலே கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என்ன பேர் ஆமீன் சொல்றீங்க? முடியவே முடியாது. ஆமென். எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாமே சில காலங்கள் வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் காலேஜில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம்
அவ்வளவுதான். ஒரு காலம் வரைக்கும் தான், நிரந்தரமா யாருமே இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும் போது சிலவங்க இருப்பாங்க, நீங்க நல்ல காரியம் உங்களுக்கு செய்யும் போது உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. அதுவே நீங்க ஒரு அவமானத்துக்குள்ள போகும் பொழுது, உங்க பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் பொழுது, உங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் பொழுது உங்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நண்பன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 17:17 வாசிங்க பார்ப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் உங்களோடு இருப்பான், நீங்க உடஞ்ச போது உங்களோடு இருப்பான், திருப்பி சகல புகழ், சகல மேன்மை, சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் பொழுதும் உங்களோடு இருப்பான். உங்களை எக்காரணத்துக்கும் உங்களை விட்டு போக மாட்டான், உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சில புது உறவுகள் வரும் பொழுது, சில இப்போ சமீப நாட்களா எனக்கு வர மெயில்ஸ் மெசேஜ் எல்லாம், எனக்கு புது ஃப்ரெண்டை பார்த்தோன்னு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனா நண்பன் என்பவன் யாரு தெரியுமா? உன்னை எல்லாத்துலயும் இன்க்ளூட் பண்ணுவான். புது ஃப்ரெண்டை பார்த்தாலும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். புது குடும்பத்தை பார்த்தாலும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சகல காரியத்தில் கை கொடுத்து உன்னோடு கூட இருப்பான். முக்கியமா ஒரு தொடர்பில் இருப்பான். அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் போன் பண்ணி எப்படி இருக்க, சாப்பிட்டியா என்று உங்களை விசாரிக்கிறவனா இருப்பான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த நண்பர்கள் எல்லாம் நிரந்தரமா வந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதா இருந்ததில்லை, செஞ்சிருப்பாங்க, உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, உங்க ஆப்போசிட்ல போய் உங்க தெரியாத நபர்கள்ட்ட போய் சில சேம் சைட் கோல் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த நண்பர்கள் நிமித்தமா நான் சோழ்ந்து போயிட்டு ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது உண்மையான நண்பர் இயேசு பார்த்தேன். ஆமா, இந்நாள் வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்காங்க. ஆனா எப்போ நண்பர்கள் துரோகம், கண்ணுக்கு தெரிகிற, நல்லா கேளுங்க, நல்லா இருக்கும், கண்ணுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை பின்னாடி குத்துற மாதிரி இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியாத நண்பரை ஒருத்தரை காட்டுறேன், அதுதான் என் இயேசு. கண்ணுக்கு தெரியலதான், ஆனா உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை கைப்பிடிச்சு தூக்குவார். எல்லா சீக்ரெட்ஸும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த நண்பரை நீ பிடிச்சிட்டீங்கன்னா அவரை கூப்பிட்டு போங்க. அவர் உங்க கூட எல்லா காலத்திலும் ஆபத்திலையும் கூட இருப்பாரு, பணம் இல்லாத போதும் கூட இருப்பாரு, உறவுகள் பிரிந்த போதும் கூட இருப்பாரு, முக்கியமா உன் தனிமையிலும் கூட இருப்பாரு, உன்னுடைய வேதனையிலும் கூட இருப்பாரு. அந்த நண்பரை பிடிச்சுக்கிறீங்களா? இயேசுவை இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்காய் சகலத்தையும் கண்ணுக்கு தெரியறவள கூப்பிட்டு ஆலோசனையை கேட்டு உங்களை விட்டுட்டு போறாங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியலதான் இயேசு, ஆனா அவரை கூப்பிட்டீங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்னார். இதை பத்தி பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது. தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அந்த பாடு ஜி மைனர் கூட, அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடுவீங்களா? அந்த பாட்டு கொஞ்சம் சவுண்ட் வை. அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடலாமா? ஹம்மிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. 2 3 4 அல்லா 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 லா 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 லா. கையை தட்டி பாடுவோம். லா 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 லா. உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னே, கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டா, இன்னும் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். பாடுங்க. உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னே, கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், இன்னும் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். கையதட்டி லல்லா 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 லல்லா. எங்க நீங்க பாடுங்க. லா லல்லா சூப்பர். லா லல்லா பார்த்து சொல்றேன். எத்தனையோ சூழ்நிலைகள் காலையில யாருக்கிட்ட சொல்லலாம், யாருக்கிட்ட போய் சொன்னா இதுக்கு விடுவு கிடைக்கும், யாருக்கிட்ட சொன்னா இதுக்கு முடிவு கிடைக்கும் சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? காலையில் எழும்பு சொல்லு, ஏசப்பா குட் மார்னிங், நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இன்னைக்கு வாங்க. தேங்க்யூ டாடி, நம்ம ஸ்கூலுக்கு போலாம், காலேஜுக்கு போலாம், வேலைக்கு போலாம், நீங்க எனக்கு கம்பெனியா இருக்குன்னு சொல்லு. அவரும் கூட இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து ஹல்லேலூயா. காலையில் எழுந்ததும் ஆவலாய் சொல்வேன்,
கவலைகள் அனைத்தையுமே சுமை தாங்கும் இயேசு சுமந்திடுவாரே. துன்பங்கள் யாவும் பறந்திடுவே. சொல்லு, காலையில் எழுந்ததும் ஆவலாய் சொல்வே, கவலைகள் அனைத்தையுமே சுமை தாங்கி இயேசு சுமந்திடுவாரே. துன்பங்கள் யாவும் பறந்திடுவே. உண்மை நண்பன் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னே. கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், இன்னும் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். உண்மை நண்பன், உண்மை நண்பன் பாருங்க. உள்ளம் திறந்து என் பிளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லு. ஓ, கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், இன்னும் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். டேஸ்ட் பண்ணி பாடு. கவனிங்க, ஆபத்து வரும்போது எல்லாரும் உங்களை அந்த இடத்துல விட்டு ஓடிடுவான். எங்கேயுமே உன்னை சுத்தி இருக்க மாட்டான், ஆதரவா இருக்க மாட்டான். அப்படியே செய்யலாம்னு சொன்னவன்லாம் பாதையில உன்னை விட்டுட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் கருவில் கத்தை பிடித்தார், கல்லறை வரை உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆண்டவர் என்னோடு கூட ஆபத்து இருந்ததுனாலதான் அப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலை எல்லாம் நான் தாண்டி வந்தேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லி பாடுங்க. ஆபத்தில் உதவாத நண்பர்கள் ஆயிரம் அறவழியில் பிரிந்தது உண்டு. உண்மைதான நல் நண்பர் இயேசு என் நிலை அறிந்து காப்பகளாய் என்னை காத்திடுவார். ஆபத்தில் உதவாத நண்பர்கள் ஆயிரம் அறவழியில் பிரிந்தது உண்டு. என் நல் நண்பர் இயேசு என் நிலை அறிந்து ராப்பகலாய் என்னை காத்திடுவார். அதனால உண்மை நண்பன் ஒருவரை உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், என்றும் எல்லாம் சரியா புரிந்து கொண்டார். உண்மை நண்பன் ஒருவரை உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், இன்னும் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். ஐயா தட்டி அல்லா 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 லலலா லலா. ஓ தாயோப்பா லா லலா லலா லலலா லலா லலா. உங்களுக்கு ஏன்னா உயிரை கொடுத்து நேசிக்கிறேனே, இவங்கெல்லாம் எனக்கு திருப்பி செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் செஞ்சிருப்பீங்க. ஆனா கடைசியில் யாருமே உங்களுக்கு நீங்க நேசிச்சது மாதிரி உங்களை நேசிச்சதும் இல்லை. நீங்க அவங்களுக்கு கடினமான சூழல் நின்ன மாதிரி அவங்களும் உங்க கூட நின்றதுல தானே இன்னைக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்து உங்களை நேசிச்சவர், உயிரையே உனக்காய் தந்தவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னிலிருந்து நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறீங்க, உங்க தோள் மேல சாய்ந்து நான் ஜாலியா நடப்பேன்னு சொல்லி ஹல்லேலூயா. உயிராய் நேசிக்க ஒருவரும் இல்லையா என்றுமே என் மனமே, உயிரினும் மேலாய் உன்னையும் நேசிப்பேன் என்றாரே என் ஆத்ம நேசரே. சொன்னாரா? உயிராய் நேசிக்க ஒருவரும் இல்லையா என்றுமே என் மனமே. மனம் சொல்லுதா? இன்னைக்கு இயேசு சொல்றார், உயிரினும் மேலாய் உன்னையும் நேசிப்பேன்.
என் ஆத்ம நேசரே, உண்மை நண்பன் ஒருவரை அவே உள்ளம் திறந்து எல்லாமே சொல்லிருங்க, எல்லாருமே சொல்லிருங்க. கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டா, எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டா. இன்று உண்மை நண்பன் ஒருவரை பாக்குறீங்களா? உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டா, என் எண்ணம் எல்லாம் சரியா புரிந்து கொண்டா. ஐயர் தட்டி லல்லா 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 ஐயர் தட்டி ஆவேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு உண்மையான நண்பரை நீங்க போகும்போது கூட்டிட்டு போறீங்க. உனக்கு நன்மை செய்கிற நண்பன், உனக்கு தோள் கொடுக்கிற நண்பன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நண்பன், உன்னோட வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுவாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுவாரு, மேல பொறாமப்பட மாட்டாரு. அந்த நண்பன் தான் நேரம் ஆராதிச்சீங்களே அந்த இயேசு. இன்னைக்கு அந்த நண்பனை கை கோத்திக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச நண்பனை இத்தனை நாள் நீ இருந்து என் கூட குளிப்பறிச்சது போதும். இன்னைக்கு நான் அறிஞ்ச என் இயேசு என் நண்பரா இருக்கிறா. அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் கதை முற்றிலும், என் பிளாஷ்பேக், என் ஃபியூச்சர் பிளான்ஸ், நான் எங்கெல்லாம் விழுந்து எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என் கரத்தை பிடிச்சு நடத்துவார். என் எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு. என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி அவரை நண்பரா ஏற்றுக்கொள்றீங்களா? கையை தட்டி சொல்லுங்க, ஆவே ஆவே ஆவே. இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? அங்க இயேசுவும் கூட இருக்கிறாரு. தனிமையில் இருக்கிறீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறாரு. படுக்கையில் இருக்கீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறார். அறிந்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லைங்க. நீ யோசிக்கலாம், ஏசப்பா உமக்கு பிரியமில்ல நான் செஞ்சுட்டேன், ஏசப்பா நான் சபைக்கு போல, ஏசப்பா முதல்ல உங்க தேடிட்டு இருந்தேன், இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி உங்க தேடுறது இல்ல ஆண்டவரே. என் ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தமா, என் குடும்ப நிமித்தமா, சிலர் பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க நிமித்தமாவே சபைக்கு வராம இருந்திருப்பாங்க. ஆண்டவரை தேடாம இருப்பாங்க. ஊழியக்காரங்க ஹர்ட் பண்ணிருப்பாங்க, பாஸ்டர் அவங்க ஹர்ட் பண்ணிருப்பாங்க. அது நிமித்தமாகவே சிலர் சபைக்கு போகாம ஆண்டவர் எத்தனையோ சாட்சியை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட நான் கேட்டேன், சர்ச்சுக்கு வரும்போது கூட அந்த பாஸ்டரை திட்டாரு, ஒரு மாதிரி காரியத்துல என்ன ஏமாத்திட்டாரு, அதனால சபைக்கு போறதில்ல, இயேசுவை தேடுறதில்ல. உள்ள பார்த்து சொல்றேன், இயேசுவை கூட இருப்பாரா? நான் தேடல, நான் அவரை மறந்துட்டேன், நான் அவ்வளவு ஒன்னும் ஒழுக்கம் கிடையாது. இருப்பாருங்க. இங்கிலீஷ்ல அழகா ஒரு கூட்டம் நான் காலையில வாசிச்சேன். God doesn't calls qualified people, he calls and then qualified. கர்த்தர் தேர்ச்சி பெற்றவங்களை அழைக்கிறது இல்ல, கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஞானம் பெற்றவர்கள் அடிக்கிறது இல்ல, அவள் அழைத்துதான் அவர்களை பக்குவப்படுத்துறாரா. நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கலாம், யாரு வேணா உன்னை ஒதுக்கி இருக்கலாம், யாரு வேணா உன்னை வேணான்னு சொல்லி இருக்கலாம், யாரு வேணாலும் ஏய் நீ ஒண்ணுக்கும் லாக்கியில போடா தண்டச்சோறு, நீ ஒண்ணுக்கும் லாக்கியில நீ உருப்படாதவெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா இயேசுக்கு நீ வேல்யூடுமா தம்பி? நீ இயேசுக்கு வேணும். பிரதர் சிஸ்டர், இயேசுக்கு நீங்க வேணும். அவரால் செய்ய முடியாது, ஆமா பாத்திரவான் இல்லதான், ஆனால் உன்னை தகுதிப்படுத்துவார். சகேயு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். இயேசு சொல்றாரு, ஏ சகேயு உன் வீட்டுல நான் தங்க வேண்டாம், இறங்கி வா. உங்க பெயரு புகழு பந்தா அதெல்லாம் இறக்கிருங்க, எல்லாம் வேண்டாம். இயேசு கண் பாருங்க, அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும். உன் வீட்டுல தங்கணும், உன் கூட இயேசு இருக்கணும், உன் கூட நிரந்தரமாய் நீ போகிற வழியெல்லாம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18:10 நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, எவனும் உனக்கு முன்பதாக எடுத்து நிற்பதில்லை. உன் கூட இயேசு வரணும்ல. பாத்திரமான இல்லதான் சகேயு ஆண்டவர் சொல்லி இறங்கி வா, கொஞ்சம் இறங்குங்க, உங்க ஸ்தானத்துல இருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க ஆட்டிடியூட்ல இருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க பந்தா பண்ற புத்தியில இருந்து இறங்க, கை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, மத்தவங்களை மதிங்க, தப்பே கிடையாது.
நீ அப்படி இருந்தீங்கன்னா இயேசுவும் கூட வருவார், உன்னோடு கூட நடப்பார். அவரால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. 38 வருஷம் அவன் இருக்கிறான், சோரத்துல இருக்கிறான். ஒவ்வொரு வாட்டி எந்திரிக்க முயன்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வந்தது, இயேசு அங்க வருகிறார். அவனை பார்த்து, எந்திரி, உன்னால எல்லாம் செய்ய முடியும். அவன் குதித்து எழும்பி பின்னாடி ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இன்னைக்கு ரொம்ப நாளா முடங்கி இருந்து இயேசு என்ன ஆசீர்வதிப்பாரா, இயேசு என்ன உயர்த்துவாரா, எனக்கு போய் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு இருந்த கேள்விக்குறியான வாழ்க்கைய இன்னைக்கு இயேசு வந்து என்னால எல்லாம் செய்ய முடியும், ஒரு வார்த்தை தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒரே வார்த்தை, வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடுச்சு. இன்னைக்கு இயேசு ஒரே வார்த்தை உன்னை பார்த்து சொல்லணும்ல, கேளு, கையை வைத்து சொல்லு, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் பிழைப்பேன்ப்பா, என் வாழ்க்கை மாறும்பா, என் மரண பயம் நீங்கும், என் ஃபியூச்சர் மாறும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து ஹல்லேலூயா ஈ மைனர். என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுடே, எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், இந்த ஊழியக்காரன், இந்த வேலைக்காரன், உம்முடைய பிள்ளைக்கு அதுவே போதும். கையை பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க கூட சேர்ந்து கையை தட்டி. ஆமா, 1 2 3 4. வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே, என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன். சொல்லுங்க, கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல், இன்னைக்கு டுடே எனக்கு அது போதும் டாடி. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். வீட்டிற்குள் வர நான் பாத்திரன், என் கூட உண்மைதான். ஆனால் இயேசு கூட இருக்கிறாரு, அதுதான் முக்கியம். வீட்டிற்குள் வர நான் பாத்திரன், என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன். இப்படி சொல்லுங்க, ஆகாது என்று எதுவும் உண்மையில் காணவில்லை. ஆமா, அதிகாரத்தில் உண்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க, ஆகாது முடியாத ஒன்றுமே இல்லமா, இன்னைக்கு முடிப்பா. அதிகாரத்தில் உண்மை போல என் வாழ்க்கை மாறும். ஒரு வார்த்தை சொன்னார், என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு வார்த்தை. ஆமா, சுஸ்தமாவே கடல் காற்று அமரும். ஒரு வார்த்தை, மறுபடியும் ஒரு வார்த்தை, ஒரு வாழ்க்கை மாறும். ஒரு வார்த்தை சொன்னார், என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை, நீ சொன்னால் வியாதிகள் மாறும், நீ சொன்னால் மரணமும் மாறும். நீ சொன்னால் வியாதிகள் மாறும். மறுபடியும் நீ சொன்னால் வியாதிகள் மாறும், நீ சொன்னால் மரணமும் மாறும். மறுபடியும் நானே, நீ சொன்னால் வியாதிகள் மாறும், நீ சொன்னால் மரணமும் மாறும். இயேசுவே நீ சொன்னார் ஆராதனொன்றுண்டோ, இயேசுவே நீ சொன்னார் ஆராதனொன்றுண்டோ. ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு அதுவே போதும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லு.
ஆகாதென்று எதுவும் காணவில்லை. ஆமையாய் அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இன்னைக்கு நடக்கும். ஆகாதென்று ஆமா, இயேசுவால முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. செய்வார், நம்புறேன். என் வாழ்க்கை மாறும். ஒரு வார்த்தை சொன்னாள் என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை சொன்னாள். இது நடக்காது நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உன் நினைவு மாறுது. என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை சொன்னாள். நீ சொன்னால் வியாதிகள் மாறும். நீ சொன்னால் மரணமும் மாறும். சொன்னால் மரணமும் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுண்டோ. இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுண்டோ. ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு அதுவே போதும். ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு அது போதும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு எத்தனை பேர் வார்த்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? அவன் பேசுற, இவன் பேசுற, அவன் சொல்லணும். இன்னைக்கு இயேசு சொல்றது வெயிட் பண்ணு. எனக்கு அது போதும். வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. ஆனாலும் என் வீட்டுக்கு வரீங்களே, சூப்பர் மேன். என் கூட இருக்கிறீங்களே, அவ்வளவு ஒண்ணு நல்லவன் இல்லப்பா. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு அதுவே போதும். இதை பார்த்து ஒதுக்கின பாத்திரத்தை பார்த்து சொல்லுங்க. கையை உயர்த்தி நீ சொன்னால் வியாதிகள் மாறும். நீ சொன்னால் மரணமும் மாறும். நீ சொன்னால் வாழ்க்கை மாறும். நீ சொன்னால் எல்லாம் ஆகும். நீ சொன்னால் எல்லாம் மாறும். நீ சொன்னால் எல்லாம் ஆகும். செத்தவனை போல் எல்லாராலும் முழுமையாய் மறக்கப்பட்டு உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியதே. மறந்துட்டாங்களா? இயேசு மறக்கல. நல்லா சொல்லு, இயேசு மறக்கலை, கூட இருக்கிறாரு. என் வாழ்க்கை மாறியதே. காலங்கள் உன் கையில் அர்ப்பணம் செய்து விட்டே. சொல்லு அப்பா, உன் கரத்துல என் தாயும் நீரே, தகப்பனும் நீரே, வாழ்வில் எல்லாம் நீரே. தாயும் நீரே, தகப்பனும் நீரே, வாழ்வில் என் வாழ்வில் எல்லாம் நீரே. என் வாழ்வில் மாறனாதா 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 சீக்கிரம் மாறுமையா மாறனாதா. எங்கள் மாறனாதா மாறனாதா சீக்கிரம் மாறுமையா மாறனாதா. சொல்லுங்க மாறனாதா. எங்கள் மாறனாதா மாறனாதா சீக்கிரம் மாறுமையா மாறனாதா. சீக்கிரம் மாறுமையா. சொல்லுங்கப்பா, சீக்கிரம் வாங்க. என் வீட்டை மாத்துங்க, எதிர்காலத்தை மாத்துங்க. நீ சொன்னால் அது நடக்கும். நீ சொன்னால் அது நடக்கும். நீ சொன்னா எல்லாமே சொல்லுங்க. நீ சொன்னால் வியாதிகள் மாறும். நீ சொன்னால் மரணமும் மாறும். நீ சொன்னால் வியாதிகள் மாறும். நீ சொன்னால் எல்லாம் மாறும். என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து பேசுங்க. நீ
சொன்னாலே கண்ணீர் மாறும், நீ சொன்னாலே பிரச்சனைகள் மாறும், நீ சொன்னாலே தடைகள் மாறும், நீ சொன்னா கல்யாணம் நடக்கும், நீ சொன்னாலே குழந்தை வாக்கியம் கிடைக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. glory இயேசு டாடி, நீங்க சொல்லுங்க. நீ சொன்னா எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னா இயங்காதது கூட இயங்கும். ஆண்டவர் நினைச்சார்னா நடக்காதது வாழ்க்கையில நடத்துவார். இயேசுவை மீறி உங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது. இயேசுவை மீறி நீ எதுலயும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, உன்மேல் ஒருவனும் கைப்படுவதில்லை, யாரும் உனக்கு முன்பதாக கை எதிர்த்து நிற்பதில்லை, கை ஓங்கி நிற்பதில்லை. நான் ஒரு வார்த்தை, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இயேசு உனக்கான வார்த்தையை கொடுப்பார். அதை பிடித்துக்கொள், தைரியமா நில்லு. என்னோடு இயேசு இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். கையை தட்டி ஆமென். எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போனோம். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போவதற்கு உதவி செய்வார். அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்திருக்கிறாரா? உங்க ஆயுசு நாள் இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கர்த்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல. இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீங்க கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனா தான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என் கூட இருக்கிறாருப்பா. சர்வ வல்லமையுள்ள இயேசு என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி என் கூட சேர்ந்து பழைய பாடலை என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? டி மைனர். ஹல்லேலூயா. அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதம் இன்றி, நம்புறீங்களா? காத்துக் கொள்வார். 1 2 3 4. பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். நம்புறேன். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர், அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக் கொள்வார். அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதமின்றி காத்துக் கொள். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர உதவி செய்தாரா? சொல்லுங்க. பாதைகளில் பள்ளத்தாக்குகளில், ஆமா, இந்த வருஷமோ இனி வருகிற வருஷமோ எல்லா நாளும் பைபிள் சொல்லுது, இம்மட்டும் உதவினார்.
இனிமேலும் உதவி செய்வார். இத்தனை வருஷம் நடத்தினார்ல, இத்தனை நாட்கள் போஷிச்சார்ல, இதுலயே கடக்க வைப்பாரு. இந்த வனாந்தரத்தில் இவனை போஷிப்பாரு, இந்த பள்ளத்தாக்கில் இவனை போஷிப்பாரு. அதையே நீ குறிச்சு கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். உன்னோடு இருப்பேன் வாக்கு பண்ணிருக்காருல, கலங்காத. எல்லா இடத்துலயும் கூட இருப்பாரு, கவலையே படாதீங்க. அது நினைச்சு ஆண்டவரை துதிச்சு ஆமென் ஆமென் ஆமென். இம்மட்டும் காத்த இம்மாடு வேடன் இனியும் ஏனோ கலங்குகிறாய். இம்மட்டும் காத்த இம்மாடு வேடன் இனியும் நீயே கலங்குகிறாய். உன்னோடு இருப்பேன் என்றாரே இயேசு, உன்னோடு இருப்பேன் என்றாரே இயேசு. உன்னோடு தினமும் நடத்திடுவார், உன்னை என்றும் நடத்திடுவார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய். ஜெயத்தோடு வாழும். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர், அவர் சமூகம் அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக்கொள்வார். அவர் சமூகம் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக்கொள்வார். சேதமின்றி காத்துக்கொள்வார். சேதமின்றி காத்துக்கொள்வார். நம்புறீங்க போராட்டத்துல இயேசுக்கு பங்குண்டு. என்ன தனியா விட்டு ஆண்டு வெடிக்க பார்க்க மாட்டான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், மகன இருளா இருந்தாலும், பள்ளத்தாக்கா இருந்தாலும், ஆறுகளா இருந்தாலும், இயேசு என்னோடு கூட இருந்து என்ன வழி நடத்தி என்னை போஷிப்பார். கைகளை தட்டி சொல்லுவோம். போராட்டம் தொல்லை அதிகரித்தாலும் கிருபை உனக்கு போதும் என்றார். போராட்டம் தொல்லை அதிகரித்தாலும் கிருபை உனக்கு போதும் என்றார். என் பலவீனம் நீக்கி நீப்பாரே இயேசு. ஆமா நம்புறேன். புதுபலம் தந்து நடத்திடுவார். இனிமேல் அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக்கொள்வார். அவர் சமூகம் முன்னே செல்வதை சேதமின்றி காத்துக்கொள்வார். சேதமின்றி காத்துக்கொள்வார். ஆமென். பாதைகளில் பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர். நம்புறீங்களா நம்புறீங்களா? இந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் கடக்க உதவி செய்வார். நான் நம்புறேன். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு இருக்கும் போது கலங்காதீங்க. கலங்கிறது ஒண்ணுமே கொண்டு வர போனதில்லை. ஆண்டு சொல்றாரு, உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், கவலைகளை மாற்ற நான் இருக்கிறேன். கவலைப்படாம ஆண்டவரை நோக்கி துதிச்சு ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லி ஆராதிக்கும் போது உன் பள்ளத்தாக்கை நீ கடப்பாய். கலங்கிடும் நேரம் பதறிடும் வேளை கர்த்தர் இயேசு அருகில் வந்தார். கலங்கிடும் நம்பிக்கை வருதா? கர்த்தர் இயேசு அருகில் வந்தார். கண்ணீரை துடைத்து அவளைகள் மாற்றி, கண்ணீரை துடைத்து அவளைகள் மாற்றி இயேசு என்னை நடத்துகிறார். டெய்லி நடத்துகிறார். கைகளை தட்டி அவர் சமூகம் அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக்கொள்வார். அவர் சேதமின்றி காத்துக்கொள்வார். என்ன சேதமின்றி காத்துக்கொள்வார். கடைசியா கை தட்டி பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய். நன்றி சொல்லி பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர அவர் சமூகம் அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக்கொள்வார். அவர் சமூகம் முன்னே செல்வதா, சேதமின்றி அவர் சமூகம் என் முன்னே செல்வதா,
சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக்கொள்வார், சேதமின்றி காத்துக்கொள்வார், சேதமின்றி காத்துக்கொள்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். கைகளை தட்டி ஆமென். கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கைனாலே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறார், நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் பிரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வா. நான் நம்புறேன். பேர் ஆமீன் சொல்றீங்க? கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பாரு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.